சாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் நம்மகிட்ட ஸ்டாக் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இதுதான் கலெக்ஷன்ஸ் கிடையாது, நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டு வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும், நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம் எந்த ஸ்டாக் வந்தாலும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அக்சசரிஸ், நீங்கள் எல்லா விதமான அக்சசரிஸுமே நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் நம்மக்கிட்ட எப்போவுமே அப்டேட், அதுவுமே தனியாக கம்யூனிட்டி குரூப் இருக்குது, அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், என்னென்ன ஸ்டாக்ஸ் அக்சசரிஸ் நம்மக்கிட்ட புதுசாக வருது அப்படின்றது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். நம்மக்கிட்ட பஜாஜ் ஃபினான்ஸு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு கேட்குறீங்க. பட் ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் கரண்ட்லி எங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓல்டில் வச்சுருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது ஃபார் சென்னை பீப்புள், அதாவது சென்னை ஆளுங்களுக்கு மட்டும் அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸில் நம்ம பண்ணி தரணும். ஸோ இப்போதைக்கு அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம ஓல்டில் வச்சுருக்கோம், அது பண்ணாமல் இல்லை, ஓல்டில் வச்சுருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன், தனியாக யூடியூப்லேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன், அதாவது உங்களுக்கு போஸ்ட் மாதிரி போடுவேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுவேன் மீண்டும் வந்துருச்சுன்னா. அண்ட் சப்போஸ் அப்படி அது பஜாஜ் ஃபினான்ஸ் வரலன்னா நம்ம ஹோம் கிரெடிட் ஃபினான்ஸுன்ற ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அது வரைக்கும் யாரும் எனக்கு அதை பற்றி கால் பண்ணாதீங்க ஃபினான்ஸுக்குன்னு. ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே நம்ம ஷாப்பில் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. அண்டு நம்மள்ட்ட டெபிட் கார்டு ஜிபே மூலிமா, ஃபோன்பே மூலிமா பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கார்டு எடுத்து வந்துருங்க. பெஸ்ட்டு எங்களுக்கு கேஷாக இருக்கிற வரைக்கும் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கார்டு எடுத்து வந்தால் போதும், நம்ம ஸ்வைப் பண்ணாமல் நம்ம ஏடிஎம்மில் கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோனில் உங்களுக்கு 15 128 GB பக்கா சீல்டு ப்ராடக்ட்டு, 1 year வாரண்ட்டி. ஸோ கலர் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலர் இருக்குது. ஸோ பக்கா சீல்டு ப்ராடக்ட்டு, 1 year வாரண்டிங்க. ஸோ இதுக்கெலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பில்லோடு வந்துடும். ஆல்ரெடி ஜிஎஸ்டி பில் பண்ணது. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட கேட்குறதுனா, இது ஜிஎஸ்டி பில் போட்டு தருவீங்களாம் கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது நம்ம. ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஆகி வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறது நம்மக்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் ஜிஎஸ்டி பில்லோடு தான் வரும். ஸோ இதுக்குமே வந்து ஒரிஜினல் பில்லோட ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 57,000 வரும். ஸோ வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐஃபோன் 15 128 GB இந்தியன் எம்ஆர்பி, சீல்டு 1 year வாரண்ட்டி. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து கூகுள் பிக்சலில் வந்து 9 Pro XL 16 GB RAM 256 வேரியண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சீல்டு கட் ப்ராடக்ட்டு, பிளாக் கலரு. இது அப்ராட் ஸ்டாக்கு தான், இந்தியன் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து வாரண்ட்டி 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து 81,500 கொடுக்கலாம். ஸோ கூகுள் பிக்சல் 9 Pro XL ஆக்சுவலாக இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் தான் இது. அதே மாதிரி 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, 9 சீரியஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகுன்ற மாதிரி வந்து இன்டிமேட் எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வாரண்ட்டி எனக்கு தெரிஞ்சு 99% கிளைம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் வாரண்ட்டி கிளைமிங் வந்து ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கூகுள் பிக்சலில் மாடல் தெளிவாக சொல்லிடுறேன். கூகுள் பிக்சலில் 9 Pro XL 5G 16 GB RAM 256 பிளாக் கலர், பக்கா நியூ ப்ராடக்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு சீல்டு கட்டு, ஓப்பன்டு ஸ்டாக்கு தான். யூனிட் வந்து பிராண்ட் நியூ தான். உங்களுக்கு வந்து 11 மாதம் வாரண்டி. இதிலே நம்மக்கிட்ட சீல்டு அவைலபிளாக இருந்தால் சீல்டு வந்து 87,000 88,000 வரும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நத்திங்கில் வந்து நத்திங் CMF செம்ம ட்ரெண்டிங் மாடல் இது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு 15K பட்ஜெட்டில் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக்ஸு வந்து நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரு, நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே LED டிஸ்பிளேயோட நல்ல ஒரு பவர் பேக்டு, ஒரு 15Kல அண்டர் 15ல் பெஸ்ட்டு மாடல் நான் சொல்லுவேன் கைஸ். நல்ல மாடல் இது. ஸோ இது வந்து ப்ரைஸ் 12,000 வரும், 8 months வாரண்ட்டி. நத்திங் CMFல இது 1 ஆக்சுவலாக ஒரு மாடல் தான் வந்திருக்கு. 6 GB RAM 128 GB. இதோட ப்ரைஸு 12,000 ரூபா, 7 மாதம் வாரண்ட்டி, 6 GB RAM 128, பாக்ஸு கேபிள் வந்துடும். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாம்சங்கில் டேப் S9 FE 5G மாடல். இது வந்து 8 GB RAM 256 வேரியண்ட்டு. ஸோ இது கண்டிஷன் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், ஓப்பன் பாக்ஸு. ஆனால் இது ஜஸ்ட்டு சீல்டு மட்டும் கட் பண்ண ஸ்டாக். இது பர்பிள் லாவெண்டர் கலரு. ஸோ இது வந்து செல்லுலார் மாடல். இது ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு இசிம் நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து 5G மாடல், நீங்கள் சிம்மு போட்டுக்கலாம். அண்ட் வந்து இது உங்களுக்கு 5G 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. ஸோ இதோட டோட்டல் பில்லிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்மக்கிட்ட ப்ரைஸ் வந்து வெறும் 43,000 ரூபாய்க்கு தரலாம். ஸோ S9 FE
இது வந்து வெறும் S9FE. ஸோ இது வந்து 11 இன்ச் மாடல் இது. ஸோ கைக்கு அடக்கமாகவும் ஒரு நல்ல மாடல் இது ஆக்சுவலாக. 8GB RAM 256 2 IMEI வருது பாருங்கள். ஒரு ஃபிசிக்கல் ஒரு eSIM. ஸோ 2 சிம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்தியன் MRP ஸ்டாக்கு பில்லோட இருக்குது. ப்ரைஸ் வந்து 43,000 தரலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ S Penோட வர சீரியஸ் மாடல். நிறைய பேர் சாம்சங்கில் S9 டேபு FE டேப்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது 8256 வந்து உங்களுக்கு செல்லுலாரோட வரதுனால ரேட்டு உங்களுக்கு நல்ல விலைக்கு உங்களுக்கு தரோம். ஸோ 40,000 பட்ஜெட்டில் நீங்கள் டேப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாம்சங் டேப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோக்கியாவில் C32 ஒரு பட்ஜெட் மாடல் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாக்ஸ் பீஸ், ஒரிஜினல் பாக்ஸு, சார்ஜர், கேபிள் எல்லாமே வந்து பக்கா அன்யூஸ்டாக வந்த ஸ்டாக் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சீல் மட்டும் ஓப்பன் பண்ணி வந்த ஸ்டாக். எல்லாத்தையுமே சீல் ஓப்பன் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணி மட்டும் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இதில் 4/128 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,500 வரும். 6/128 வந்து பார்த்திங்கன்னா 6,800. ஸோ 4/128 வந்து 5,500. 6GB RAM 128GB வந்து உங்களுக்கு 6,800 வரும். ஸோ இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். மாடல் வந்து நோக்கியா C32. நீங்கள் ஒரு 6,000 7,000 பட்ஜெட்டில் ஒரு ரீஃபப் அந்த மாதிரி கேட்டகரி போகிறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி போகலாம். ஏன்னா நல்ல மாடல் இது ஆக்சுவலாக. 50 MP கேமரா, உங்களுக்கு வந்து 3 நாள் பேட்டரி பேக்கப் வந்து கேரண்டியாக நிற்குன்னு இருக்காங்க. ஸோ நல்ல பேட்டரி பேக்கப் ஆக்சுவலாக இதில். ஸ்பெக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் ஸ்பெசிஃபிகேஷனு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மோட்டோ Edge 50 Neo 8GB RAM 256 கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்டோன், அதாவது ப்ளூ கலர் 8GB RAM 256 வேரியண்ட்டு. ஸோ கண்டிஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து சீல்டு கட்டு தான், பக்கா சீல்டு கட்டு. 8256 உள்ளே இருக்க கேபிள் எல்லாமே அன்யூஸ்டு தான், ஜஸ்ட்டு ஆக்டிவ் ஸ்டாக்கு. ப்ரைஸ் வந்து 21 வரும். வேணுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மோட்டோ Edge 50 Neo 8GB RAM 256. ஸோ ஆன்லைனில் 25 கிட்ட இருக்கிற மாடல். நெக்ஸ்ட்டு வந்து IQ Z9 Lite 5G. இது வந்து வேரியண்ட் வந்து 4GB RAM 128GB. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் MRP தான். கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்வா ஃப்ளோ. ஸோ கலர் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. ஸோ சீல்டு ப்ராடக்ட்டு. ப்ரைஸ் வந்து 10,800 வரும். 1 இயர் வாரண்ட்டி, பக்கா சீல்டு ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐஃபோனில் 15 ப்ளஸ் 128GB பிளாக் கலரு, பக்கா சீல்டு கட் கண்டிஷனு. ஆக்சுவலாக 11 மாதம் வாரண்ட்டி இது. புதுசு தான், யூஸ்டு கிடையாது. வெறும் 58,500 வரும். வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உள்ளே இருக்க கேபிள் எல்லாமே பக்கா நியூஸ்டாக இருக்கும். ஸோ 15 ப்ளஸில் 128GB இந்தியன் MRP 58,500க்கு 11 மாதம் வாரண்டியோட. ஸோ நல்ல டீல் தான். வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியன் MRP. ஸோ இந்தியன் MRP தவிர்த்து இன்டர்நேஷ்னல்னால் நான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல்னு தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னலுக்கு நிறைய பிராண்டில் உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகுது. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் தெளிவாக சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன இன்டர்நேஷ்னல் மாடல் நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னது வந்து இந்த கூகுள் பிக்சல் 9 Pro XL. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் இந்தியனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் இந்தியனுக்கும் வந்து இந்தியன் ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக கூட வரும் இங்கே, ஏன்னா வந்து ரேட்டு கூட. ஸோ இன்டர்நேஷ்னலுக்கு ஆக்சுவலாக வாரண்ட்டி கிளைம் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் போகலாம் இந்த மாடலு. ஸோ உங்களுக்கு அது தெரிய வச்சுக்கிறேன். இந்தியன்னா இந்தியன், இன்டர்நேஷ்னலாக இன்டர்நேஷ்னல்ன்றதை தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ ஒரு மாடல் நீங்கள் பார்க்கும்போது அந்த மாடலுக்கு ஒரு மோஸ்ட்டாக ஒரு நிமிஷத்தில் நான் வந்து ஒரு 10 செகண்டில் இல்லை 1 நிமிஷம்குள்ளேயே நான் வந்து மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த மாடலோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக எனக்கு கால் பண்ணுவீங்க. அதே மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட வந்து வெளியூரில் இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு ஃபினான்ஸு, கிரெடிட் கார்டு EMI அண்ட் வந்து டெபிட் கார்டு EMIலாம் அடிக்கிறீங்க. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக கார்டு இருந்தால் மட்டும்தான் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு EMI பண்ண முடியும். அதே மாதிரி ஃபினான்ஸ் வந்து நம்ம சென்னை ஆளுகள் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ கரண்ட்டாக ஓல்டில் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு யாருக்கும் நான் ஃபினான்ஸு பண்ணுறதில்ல. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் டிரான்சாக்ஷனு அதெல்லாம் நீங்கள் அது பண்ணுறதா இருந்தால் நம்ம வெளியூருக்கு நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரே ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 23 அல்ட்ராவில் சீல்டு கட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. 68,000 1 இயர் வாரண்ட்டி. 1 இயர்னால் உங்களுக்கு 11.5 months அந்த ரேஞ்சில் வாரண்ட்டி வரும். அதிலே க்ரீன் கலரும் இருக்குது. ஸோ இது ஓப்பனில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 11.5 மாதம் வாரண்ட்டி, 68,500 வரும். பக்கா சீல்டு கட் கண்டிஷன் தான். வித்தவுட் வாரண்ட்டியே மார்க்கெட்டில் 60K கிட்ட போயிட்டுருக்கு. ஒரு 8,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டியோட பில்லோட வந்துடும். ஸோ நல்ல ஆப்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. சாம்சங்கில் S23 அல்ட்ரா 12256 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68,500 இந்தியன் MRP. 11 மாதம் வாரண்டியோட வரும். க்ரீன் கலர் இருக்குது, க்ரீம் கலர், 2 க்ரீன் அண்ட் ஒயிட் கலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கூகுள் பிக்சலில் 8 வந்து 8GB RAM 256 வேரியண்ட்டு. ரொம்பவே ஒரு லைட் யூஸ்டு பண்ண ஒரிஜினல் இந்தியன் MRP ஸ்டாக்கு. ஸோ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் வாரண்ட்டி
அப்ராட் ஸ்டாக்கு நான் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு எல்லாமே அன்யூஸ்டாக தான் வரும். அதுவே உங்களுக்கு 8 GB ரேம் 120 GB வந்து 32,000 சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரிஜினல் பாக்ஸு கேபிளோட 8 GB ரேம் 256 வேரியண்ட்டு. ஸோ அல்டிமேட்டாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு பீல் ஆஃபு, அந்த பவுச் டென்ட்டு கிடையாது, லைட்டாக பீல் ஆஃப் தான். ஸோ மற்றபடி பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்லலாம் ஸ்க்ராட்ச் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் எந்த வித ஸ்க்ராச்சஸ் இல்லை. சைடு ஃப்ரேம்லாம் வந்து பக்கா, ஒரு சின்ன டென்ட்டு கூட இல்லாமல் இருக்குது. ஸோ 8 GB ரேம் 256 வேரியண்ட்டு, க்ரீன் ஏசல் கலரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 33,500 வரும். ஒரிஜினல் பாக்ஸ் அண்ட் கேபிள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் கிட்டோட தான் இருக்குது. ஸோ இதில் அந்த சின்ன ஓடிஜி மட்டும் வரல. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து ஐஃபோனில் 11 Pro Max அன்சர்வீஸ் யூனிட் நம்மக்கிட்ட ஒன்று வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்லா கேமராக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கேமரா யூஸ் பண்ணணுன்னா 11 Pro Max நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ 11 Pro Max 256. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. சைட்லலாம் டென்ட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. பக்கா நீட் கண்டிஷனு. ஆனால் இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு கீழே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக வந்து உராசி இருக்குது. அதாவது லைட்டாக கிளாஸு உடஞ்சிருக்கு ஓரத்தில். ஆனால் நீங்கள் அதுக்கெலாம் வந்து மாற்றவே தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் மெயின் கேமராவில் வந்து கிளாஸ் ப்ரோக்கனு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஆனால் அதனால் எந்த வித பாதிப்பு கேமராவுக்கு கிடையாது, 100%. ஸோ இது வந்து பக்கா நீங்கள் வந்து யூடியூப்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம். ஆக்சுவலாக இது நானே யூஸுக்கு எடுக்கலாம் தான் பார்க்குறேன். நான் கேமராலாம் பக்காவாக இருக்குது. எங்களுக்கு ஐஃபோன் செட் ஆகாது, அது ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வ்ளாகிங்க்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் செம்ம இது யூசேஜாக இருக்கும். எல்லாமே ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. இந்த ரீஃபர்பிஷ்டு பேட்ரி உங்களுக்கு மாற்றி வர இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பேட்ரி இது கவுண்ட்டு கம்மியாக இருந்தாலும் பேட்ரி பக்காவாக நிற்கிது. 1 day சாலிடாக நின்றும். ஸோ வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரிஜினல் பாக்ஸோடு இருக்குது. ஒரிஜினல் பாக்ஸ் கேபிளோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 23,000 தரலாம். வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 11 Pro Max 256 GB வேரியண்ட்டு. கண்டிஷன் பக்காவாக இருக்குது. டென்ட்டிங்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டென்ட்டு பின்னாடி ஒரு இடத்துல, அதே மாதிரி உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்து கம்மி. கேமரா கிளாஸு உடஞ்சிருக்கு. கேமரா கிளாஸு நம்மளே மாற்றிடலாம், ஈஸியாக மாற்றலாம் இது. ஸோ அது அந்த மாற்றுற கண்டிஷனில் நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஒரு கையை யூஸ் பண்ண முடியல. 256 இது ஆக்சுவலாக ப்ரோவாக இருந்தால் நான் வந்து எப்போயோ யூஸ் பண்ணியிருப்பேன். இது ப்ரோ மேக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால தான் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஆனால் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. ஸோ வேண்டுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐஃபோனில் 16 128 GB ஜஸ்ட்டு 1 day ஆக்டிவ் ஸ்டாக். இது வெறும் ஒரு நாள் ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு வித் ஆப்பிள் கேர் சர்வீசஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 67,000 வரும். பக்கா சீல்டு கட்டு. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம சீல்டாக வச்சுருப்போம். சீல்டு கட்டுலாம் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பாக்ஸாக இல்லாமல் வச்சுருப்போம். ஸோ இப்போ தான் வந்துச்சு ஸ்டாக்கு. வித் ஆப்பிள் கேர் சர்வீசஸோடு இருக்குது. நீங்கள் கீழே போட்டு உடச்சி எடுத்துகிட்டு போனாலும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இது உங்களுக்கு. ஏன்னா இது டோட்டல் பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000. நம்மக்கிட்ட வெறும் 67,000 தான். வேண்டுறவங்க கிராப் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் 16 128 பேட்டரி ஹெல்த் 100. ஸோ ஒரு நாள் யூஸ்டு தான், வெறும் ஒரு நாளில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி யூஸ்டு உங்களுக்கு இது கிடையாது. காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து சைக்கிள் கவுண்ட் 1 தான் கைஸ். 1னா ஒரு தடவை சார்ஜ் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவங்களுக்கு அந்த சைக்கிள் கவுண்ட்டுன்றது ஒன்று தெரியாதனால அவங்க சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ 1 day தான் யூஸ்டு. 1 dayன்றது யூஸ்டுன்னு நம்ம சும்மா சொல்கிறோம், அது யூஸ்டு இல்லை, சீல்டு கட்டு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மார்க்கெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கூகுள் Pixel 6 Pro நம்மக்கிட்ட மீண்டும் ஸ்டாக் வருது. ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பக்கா நான் ஆக்டிவ் ஸ்டாக்குங்க இது. ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இருக்காது, பக்காவாக இருக்கும். வித் இந்த ஒரிஜினல் பாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாக்ஸோடு வரும். இது ஆக்சுவலாக என்ன கதைனா உங்களுக்கு நான் ஆக்டிவ் ஸ்டாக். இது ஆக்சுவலாக எப்படி ப்ரோ பழைய மாடல் ஆச்சு, நான் ஆக்டிவ் எப்படி வரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்ன உங்களுக்கு விஷயம்னா, இது இந்த பாக்ஸில் வர்றது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டாக்கு தான். ஆக்சுவலாக ஒரிஜினல் மீன்ஸ் நான் சொல்கிறது நான் ஆக்டிவாக நான் சொல்கிறது. ஸோ நான் ஆக்டிவ்ன்றது நம்ம ஒன்லி மொபைலாக நான் ஆக்டிவ் சொன்னோன்னா கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாக்ஸ் வந்து கூகுளோட ஒரிஜினல் பாக்ஸு. ஸோ உங்களுக்கு பக்கா நான் ஆக்டிவ் ஸ்டாக்கு தான் இது. எப்படின்னா உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வைக்கப்படுற யூனிட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாரும் சிம் போட்டு இது உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணி யாரும் அக்கௌண்ட்லாம் போட்டு யூஸ் பண்ணிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க.
100% நான் ஆக்டிவாக தான் வரும். நம்ம தான் சிம் போட்டு செக் பண்ணி மட்டும் வைப்போம். ஸோ ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் வித்தவுட் வாரண்டியில் வர சீரியஸ்னால நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி வைக்கிற ஒரு இதனால நம்ம ஒரு ரூட்டீன், அந்த செக்கிங் ரூட்டீன் எப்போயும் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவோம். ஈவன் ஃபார் ஒன் டே ஆக்டிவ் ஸ்டாக்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 16 எடுத்துக்கோங்க, ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்க, ஒரு நாள் தான் ஆக்டிவேஷன் இது. பட் ஆனால் இருந்தாலுமே நம்ம இதை கூட நம்ம ஃபுல்லாக QC பண்ணி தான் நம்ம வைப்போம். ஸோ அதுதான் நம்மளோட ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி. ஸோ இது வந்து அதே மாதிரி தான் நம்ம சீல்டாக வரும். இந்த தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, சீல்டாக வந்துடும். நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா எந்த வித சிக்னல் இஷ்யூ, டச் இஷ்யூ எதுவும் இருக்கக்கூடாதுன்றது அது நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கேர் பண்ணி நம்ம செக் பண்ணி வைப்போம். ஏன்னா நம்மளும் காசு போட்டு தான் வாங்குகிறோம். நம்மளும் வந்து ஃப்ரீயாக வாங்குறதில்ல. கடனுக்கெலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 1 or 2 days தான் நம்மளுக்கு வந்து செக்கிங் டைமு. அண்ட் 1 or 2 days கேஷ் நாங்கள் கொடுத்துருவோம். அவ்வளோதான் நம்மளோட டீலர்ஸோட இது ரிலேஷன்ஷிப் அப்படி தான். ஸோ அதனால் நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் 99.9% ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் நாங்கள் செக் பண்ணி வைப்போம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நான் ஆக்டிவ்ன்றது சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் தான் வந்து இது எல்லாத்தையுமே சிம் போட்டு செக் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து லிட்டரலாக நியூ தான். ஸோ கூகுள் பிக்சலில் இது வந்து 6 Pro 12GB RAM 120GB பிளாக் கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாக்ஸில் வர யூனிட் வந்து ஒன்லி பிளாக் கலர் மட்டும் தான் அவைலபிள். 12GB RAM 128GB ப்ரைஸ் வந்து 25,500 தரலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் 22, 23, 25 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் ரீஃபப் ஸ்டாக்கும் நான் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்றேன். ரீஃபப் ஸ்டாக்கும் நிறைய மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ரேட்டை பார்க்காதீங்க, இதோட ப்ராடக்ட்டோட டெக்ஸ்டர் குவாலிட்டி பாருங்கள். அதாவது ப்ராடக்ட்டோட கண்டென்ட் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறது முக்கியம் கிடையாது. ஆனால் அது எந்த மாதிரி ஸ்டாக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு A கிரேடு, A+ கிரேடு, A++ கிரேடுன்னு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கேட்டகரி, எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் மாறும். ஸோ அதுதான் கைஸ், ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்றத நான் யாரும் எந்த கடையில் விற்கிறாங்கலாம் நான் சொல்ல வரல. எல்லா கடையிலையும் வந்து நல்ல ஸ்டாக்கு இருக்குது, கெட்ட ஸ்டாக்கு இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க. எங்களுக்கு நம்ம இப்போ எடுக்கிறது எல்லாமே A++ கிரேடாக தான் வரும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது டென்ட்டு ஸ்க்ராட்சோடது நம்ம எடுக்கவே மாட்டோம். மோஸ்ட்டாக பிராண்ட் நியூ ஸ்டாக் தான் எடுப்போம். எனக்கு கடைசியாக பார்க்க போகிறது iPad Proவில் 11 inch 3rd generation Wi-Fi + செல்லுலார் மாடல் இது. ஸோ M1 சிப்செட் வரும். இது ஆக்சுவலாக இந்தியன் MRP ஸ்டாக்கு. பக்கா உங்களுக்கு டெமோ ஸ்டாக். இது யூஸ் பண்ணலை, பக்கா டெமோ ஸ்டாக் கைஸ். கண்டிஷன் வந்து ஃப்ளாலெஸ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். எந்த வித ஸ்க்ராச்சஸ் இருக்காது. அல்டிமேட்டாக பிராண்ட் நியூவாக இருக்குது, எந்த வித ஸ்க்ராச்சஸ் கிடையாது. iPad Proவில் 11 inch கைஸ். இது வந்து 3rd generation சொல்லுவாங்க. M1 சிப்செட் வரும், 11 inch வரும், Wi-Fi + செல்லுலார் மாடல் இது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 49,000 வரும். அதாவது ஒரிஜினல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட 49,000 வரும், 49,000 ரூபா. இந்த மேஜிக் கீபோர்டு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக 53,500 நான் பண்ணித்தரேன். இந்த மேஜிக் கீபோர்டு மட்டும் நீங்கள் தனியாக வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 10,000 உங்களுக்கு அசால்ட்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஆப்பிளோட மேஜிக் கீபோர்டு 11 inch மட்டும்தான் இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு காம்போவாக வந்தனால உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தரேன். 53,500 கம்மி வராது. 53,500க்கு iPad Pro வித் மேஜிக் கீபோர்டோட உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 53,500. வித்தவுட் மேஜிக் கீபோர்டுனா உங்களுக்கு 49 நம்ம ஃபைனலாக தரலாம். ஸோ வேண்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஸ்டாக் கலெக்ஷனில் இந்த வாரத்தில் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். மீண்டும் ஸ்டாக் அப்டேட் வரும். இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஸ்டாக்கு. அதை நான் வந்து அடுத்த பார்ட் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.